வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின்னே செல்வேன். மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின்னே செல்வேன். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். கோலினை கொண்டு என் பாதை மாற்றும், கரம் பிடித்தன்னை வழி நடத்தும். ஆமேன். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லோ, கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லோ, கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிற்கும், வரங்களினாலே என்னை நிரப்பும். வானிலும் பூவிலும் வரங்களினாலே என்னை நிரப்பும். வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டே, ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழரை போல அன்பு செய்யும். தோள்களில் என்னை சுமந்து செல்லும், தோழரை போல அன்பு செய்யும். அணைத்திடும் கரம் கொண்ட கண்ணீர் மாற்றும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கரத்துல, நீர் நடத்தும். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 25வது அதிகாரம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய்
கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா எருசலேமிலே 25வது அவனுடைய 25வது வயதிலே ராஜாவாக அரசாளுகிறான். அவன் யூதா புத்திரர் எல்லாம் வரவழைத்து யுத்தத்துக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க யுத்த வீரர். அவன் பார்க்குறான், இது நமக்கு பத்தாது. அவன் என்ன பண்றான்னா 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரரில் 1 லட்சம் பேரை கூலிக்கு அமர்த்துகிறான். இப்போ அவன் டிசைட் பண்ணிட்டான், இப்போ நமக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், யுத்தத்துக்கு போகலாம், ஏதோமியரை முறியடிக்கலாம் என்று அவன் தீர்மானித்து புறப்படும் போதுதான் தேவ மனுஷன், தேவ ஆவியினால ஏவப்பட்ட தேவ மனுஷன் அமத்சியா கிட்ட வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்க, கர்த்தர் உங்க கூட இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, கர்த்தர் யாரு கூட இல்லை, அந்த இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இல்லை அப்படி சொல்லி வான் பண்ணும்போது இந்த அமத்சியா கேட்கிறான், அப்ப நான் 100 தாலந்து கொடுத்தேனே. அப்பொழுதுதான் தேவ மனுஷன் சொல்லுகிறார், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வார்த்தையின்படி சில காரியத்தை மாற்றி அமைக்கும் போது சில நஷ்டங்கள் நமக்கு தோன்றும், சில நஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனால தான் இந்த நஷ்டம், இந்த கஷ்டம் எனக்கு வருகிறது என்றால் இதையெல்லாம் கணக்கில் வைத்து எனக்காக யாவையும் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை கடந்த நாளில் ஆவியானவர் அதை தான் தியானிக்க வைத்தார். அதை இந்த நாளிலே நாம் செய்தியாக கேட்க போகிறோம். என்னவென்றால், இங்கே அமத்சியாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் புத்திரர் உங்க கூட சேர்த்துக்காதீங்க, ஏன்னா அவங்க கூட கர்த்தர் இல்லை, அது நிமித்தம் நீங்க விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வருகிறது. ஆனால் இந்த ஆலோசனை வரும்போது அந்த தேவ மனுஷன் இவற்றை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, அதனுடைய 7-8 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்பிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை போக மனதான சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு, போக மனதானால் நீர் போ காரியத்தை நடத்தும். நான் சொல்றத சொல்லிட்டேன், உனக்கு போனா நீ போ. இப்படி கர்த்தர் அமத்சியா கிட்ட இடைபடுகிறார். ஆனால் இதே கர்த்தர் பவுல் கிட்ட இடைபடும் போது அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இங்கே பிரயத்தனம்னா முயற்சிக்கிறாங்க. ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். ஒருத்தனுக்கு ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். இங்க பாரு, இப்படிதான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். இது ஒரு செட்டு. இன்னொரு சைடுக்கு எப்படி அப்படின்னா, பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எந்த வசனம் சொல்லுங்க? சங்கீதம் 32:8, ஏசாயா 48:17. பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2 பேர் வாழ்க்கையிலும் கர்த்தர் தான் இடைபடுகிறார். ஆனால் ஒருத்தனுக்கு ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். அது அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, அதுதான் நீ போக மனசா இருந்தா போகும். உங்களுக்கு போக மனசு இருக்குன்னா போயிருங்க.
அப்படின்னு சொல்லி அமட்சியா கிட்ட சொல்லியாச்சு. ஆனா பவுல்ட்ட அப்படி இல்லை. பவுலுக்கு போக மனசு இருக்கு, ஆனா ஆவியானவர் போக விடல. இன்னைக்கு இந்த வித்தியாசத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்படி இருக்க ஒருவனுக்கு மட்டும் ஆலோசனையோட ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல இடைபடல. ஆனால் இன்னொருத்தன் வாழ்க்கையில ஒரு பிடி பிடிக்கிறார் பாருங்க. ஆமென். அவன் முயற்சிக்கிறான், என்னெல்லாமோ செய்து பார்க்கிறான், கர்த்தர் விட்டவே இல்லை. அப்படிப்பட்ட பிடியில இருக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன சாட்சி சொல்ல முடியும் தெரியுமா? ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை நான் முடித்தேன். அப்ப என் வாழ்க்கையில ஆலோசனை கிடைக்கிறது. பைபிளை திறந்த ஆலோசனை கிடைக்குது. சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஆலோசனை கிடைக்கிறது. ஏதாவது செய்தியை போட்டு கேட்ட ஆலோசனை கிடைக்கிறது. ஆலோசனையோடு ஸ்டாப் ஆயிருதா? அல்லது அதை தாண்டி தேவன் நம்முடைய லைஃப்ல இப்படி முழு உரிமை எடுக்கிறாரா? ஆமென். நீ அமட்சியாவாயிராதே, பவுலாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ரெண்டு பேருக்குள்ள 5 வித்தியாசங்களை வேதத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஏன் அமட்சியா லைஃப்ல ஆண்டவர் ஆலோசனையோடு ஸ்டாப் பண்ணிட்டார், அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகல. ஆனா ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பவுல் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், பவுல் பிரயத்தனம் பண்ணினான், ஆனால் ஆவியானவரோ இப்படி இப்படி யார் லைஃப் இருக்குதோ அவங்க தான் ரொம்ப சேஃப் சோன்ல இருக்கிறாங்க. அவங்க தான் வாழ்க்கையில், அதாவது நோவா என்ன பண்ணாலும் இனி இந்த பேழையின் கதவை என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. இப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ள இருந்துடணும். நாம் பாடினோமே, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து. நீங்க நல்ல கவனமா கேட்கணும் இந்த செய்தியை. ஆமே, ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல ஆலோசனை வருகிறது, அதை தாண்டி ஒருத்தர் கைப்பிடித்து நடத்துகிற அனுபவம் உண்டா இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடைக்கும், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மட்டும் கிடைக்கும். ஆனால் பவுலை போன்ற நபர்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் அப்படி லைட்டா சாஞ்சாலே கிடைக்கும். ஆமே. இப்படி ஒரு அனுபவம் ஒரு தேவ, நானே முயற்சித்தாலும் முடியாத அளவுக்கு ஆவியானவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் எல்லாம் அப்படி விட்டுட்டார் பாருங்க. ஆனா மோசேயை கர்த்தர் வழியிலே கொல்ல பார்த்தார். உரிமை எடுக்கிறார், அவர் கொல்லல. அது அவனை உருவாக்குகிறது. எல்லாருக்கும் இப்படி செய்கிறாரான்னு பார்த்தா இல்ல, எல்லாருக்கும் இப்படி செய்யல அவர். அப்போ தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு ஆலோசனை மட்டும் கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனா இன்னொரு சின்ன கூட்டத்துக்கு அவர் முழு உரிமை எடுத்தார். ஹல்லேலூயா. நாம் பாடினோமே, மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே மேய்த்திடோ. ஹல்லேலூயா. ஆமென். இந்த அமட்சியா லைஃப்ல ஆண்டவர் முழுமையா செயல்படல, பவுல் வாழ்க்கையில முழுமையாக செயல்பட்டார். 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த அமட்சியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 25:2 பார்க்கும்போது வாசிக்கலாம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இப்ப அமட்சியாவினுடைய செயலை பார்த்தா எல்லாருமே, அவன் யார் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்? அவ கர்த்தரின் பார்வைக்கு ஒருத்தன் செம்மையானதை செய்யறான் அப்படின்னா மனுஷன் பார்வைக்கு எப்படி இருப்பான்? சூப்பரா இருப்பான்.
அவங்களுக்கு என்ன காலையிலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பைபிளை தூக்கிட்டு வந்து உக்காந்து தூங்குறது. அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படி வரும்போதே அப்படி. ஆமாம், நீங்கள் இந்த ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு எதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த முழு மனதோடு மனப்பூர்வமா செய்யறத மட்டும்தான் தேவனால என்ன பண்ண முடியும் தெரியுமா? அக்செப்ட் பண்ண, ஏற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணுமேனு நம்ம செஞ்சா அந்த வேலை நடக்கும். 4 பேர் பாராட்டுவாங்க, செஞ்சிட்டாங்க, சூப்பர். ஆனா பரலோகம் அதை அங்கீகரிக்கணும்னா அதை எப்படி செய்யணும் தெரியுமா? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற விஷயத்தை கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையானது எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரவேலர் கையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டு நீ அவங்க கிட்ட நான் கொடுத்துருக்கிறேன், போய் கேட்டு வாங்கு அப்படி சொல்லாம எப்படி சொல்லுவார்னா, யாத்திராகமம் 25:2 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவங்கிட்ட வாங்கு. ஆமென், ஆமென். இந்த மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நீ அவங்கிட்ட தான் வாங்கணும். எல்லார்கிட்டையும் போய் ஸ்லிப் அடிச்சு கொண்டு நீட்டிட்டு இருக்காத. கர்த்தருடைய காரியம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ. இது பைபிள் ஃபுல்லா நீங்க பார்க்க முடியும். உபாகமம் 4:23 கர்த்தரை தேடுகிறது எப்படி தேடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது. ஆமென். 4:29 உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடு. உபாகமம் 6:5 முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடு. ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். பைபிள்ல இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு கூறுகிறேன் என்கிற வார்த்தையும் உண்டு, நேசிக்கிறேன் என்கிற வார்த்தையும் உண்டு. நமக்கு ரொம்ப செட் ஆகிற வேர்டு எது தெரியுமா? நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருட்ட கேட்பார், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்லுவார், நான் உம்மை நேசிக்கிறேன். அதாவது எனக்கு அதுவரை தான் முடியும், அதை தாண்டி ரீச் பண்ண. ஆண்டவர் கேட்டது அகாப்பே, அவர் காண்பித்த அன்பு கூறுகிறேன்னு தாவீது சொல்றார். அதான் அந்த முழு இருதயத்தோடு. ஆண்டவரே நான் உங்களுக்கு தான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே, ஆனால் அந்த சேவல் மட்டும் கூவலைன்னா, ஆமே இது இப்படி கூவன்னு தெரிஞ்சிருந்தாலும் அது கறி வச்சிருப்பேன். ஆண்டவர் நான் சேவல் கூறவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் தான் உங்களை, தாவீதெல்லாம் என்ன லவ் பண்றாரு, லவ்னா என்னன்னு காட்டித்தாரே அப்படி சொல்லிட்டு நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் அதுக்கு ஒரு இல்லைப்பா, நான் நேசிக்கிறேன். ஆமே, நம்ம எல்லாம் நேசிக்கிறேனோட நிறுத்திடுவோம். நேசிக்கிறேன் ஆண்டவரே, தப்பு கிடையாது. அதாவது அன்பை பொறுத்த வரைக்கும் அதன் ஆழம் என்னது என்பதை இயேசுவை நாம் அறிந்ததுனால நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. இயேசு அறியாதவங்க சொல்லுவாங்க இதான் இவ்வளோதான் லவ் அப்படின்னு. ஆனால் ஜீசஸ் அறிந்தவங்களுக்கு லவ் இவ்வளோதான் சொல்லவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கைகள் அப்படி விரித்து அவர் அப்படி விரித்து சிலுவையில் தொங்கினாரே, கூர்ந்து பார்த்தால் ஆமென், அது எப்படி தெரியுமா? தேவ பிள்ளைக்கு தெரியும், யாக்கோபுக்கு வைக்கப்பட்ட ஏணி போல தெரியும். ஹல்லேலூயா. இதை இயேசு ப்ராமிஸ் பண்ணுவார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும்
நீங்க காண்பீர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த உறவு ஓப்பன் ஆகிறது. அவருடைய விழாவில் இருந்த துறவு ஓப்பன் ஆனது, நமக்கான உறவு ஓப்பன் ஆகிட்டு. இப்பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். அப்ப சிலுவையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு முனை இங்கே இருக்கிறது, இன்னொரு முனை பிதாவின் இடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் கிராஸ் உடைய நீளம், சிலுவை நீளம். அது இத்தனை அடி. அது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கிலோவோ அவ்வளவு கிலோவில் மரத்தை வைப்பாங்க. இப்படி நிறைய கணக்கு இருக்கிறது. நமக்கு அது தேவை இல்லை, பறிச்சு வைக்கிற தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையினுடைய பார்வை சிலுவையின் நீளம் என்ன தெரியுமா? அன்று யாக்கோபுக்கு வைக்கப்பட்ட ஏணி, அது யாக்கோபுக்கு வைக்கப்பட்டது ஏணி, நமக்கு வைக்கப்பட்டதுக்கு பேரு சிலுவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் ஏணியில யார் இருந்தாங்க? தூதர்கள் இருந்தாங்க. நமக்கு வைக்கப்பட்ட ஏணியில யார் இருக்கிறா தெரியுமா? இயேசு இருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை கொண்டாட விரும்புறவங்க ஹல்லேலூயா. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டீர், ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை இருதயத்திலிருந்து சொல்லுவோம். ஆமென். ஜீவிக்கும் நாளெல்லாம் ஓஹோ தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழரை போல. ஆமென். தோழரை போல அன்பு செய்யும் அழைத்திடும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அடிக்கடி சொல்லுகிறது, மீண்டும் சொல்லுகிறேன். கொஞ்ச நேரமாவது நம்ம நேரம் ஒதுக்கி இருந்து ஆண்டவருடைய அன்பை நினைக்கணும். அது நாங்கள் இனி அடுத்த 40 நாள் ஏப்ரல்லேருந்து பிப்ரவரியிலேருந்து தொடங்கும். அந்த டேஸில் தான் நினைப்போன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே இருந்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். அவர் அதாவது ஜீசஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆவியானவர் வருவார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய அந்த வல்லமை தான் யாரு? ஆவியானவர். அப்போ நான் நினைக்கிறது, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன வேண்டுறேன், இது ரொம்ப முக்கியம். அவர் எனக்குள்ள இந்த கிரியை செய்ய. ஹல்லேலூயா. நான் பாவத்தை நினைச்சா அவர் எனக்குள்ள கிரியை செய்வாரா? அவர் சைலண்ட் ஆயிடுவார். நான் என்ன நினைக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் இயேசுவை நினைப்பேன்னா அதை பார்க்கலாம். ஆமாம், நம்ம கொஞ்சம் தான் நினைப்போம். அப்படி சிலுவே நினைக்கும் போது அவர் அந்த லிங்கை எங்கே கொண்டு போயிடுவார் தெரியுமா? இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை அப்படியே தூண்டிகிட்டே இருப்பார். இப்படி தூண்ட நம்மளை அறியாமல் ஒரு ஆசை வரும். ஆசை எல்லாம் தேவையெல்லாம் இயேசுவின் அன்பை நினைக்காமல் இயேசுவின் மேல நமக்கு ஆசை வராது. இயேசுவின் அன்பை நினைக்காம நமக்கு ஆசை வராது. இயேசு செஞ்ச அற்புதத்தை நினைச்சா நமக்கு ஆராதனை வேணா வரும். ஆனால் ஆசை வரணும்னா இயேசுவை நினைக்கணும். நீங்க இயேசுவை கொஞ்சம் நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் நிறைய தருவார். அது எப்படியா? இந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஹாயின்னு போட்டா அது கடைசி பை வர தரும். ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சதே ஒரு சின்ன கண்டென்ட் கொடுத்தா பெருசா தருதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆனா சாட் ஜிபிடியில் ஏதாவது கொடுக்கணும், இப்படி பார்த்துட்டு ஏதாவது தருவியாடே அப்படி சொன்னாலாம் தராது. நீங்கள் ஏதாவது ஒன்று டைப் பண்ணணும். அதில் நிறைய உண்மையை உண்டு போய் உண்டு, அது வேற. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா அதுக்கு ஃபுல் டீட்டெயிலையுமே அது கொடுக்குது. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச வல்லமை. இது எல்லாவற்றையும் விட இவர் யார் தெரியுமா? ஜலத்தின் மேல் அப்படி அசைவாடிட்டு இருக்கிறார். ஆழத்தில் இருள் இருக்கிறது, அதுக்கு கீழே மண் இருக்குது. அவர் அதை எடுத்து உருவாக்கணும்னு நினைச்சார்.
ஆமாம், எந்த ஆழத்தில் இருந்ததையும் அவரால் எடுக்க முடியும். கிறிஸ்துவின் ஆழத்தில் இருக்கிறதை நமக்கு எடுத்து தர முடியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவர் நமக்குள்ளே. அப்ப அன்பு கூறுவது முழு மனதோடு. 1 சாமுவேல் 12:20 சேவிக்கிறது முழு மனதோடு. ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது உபாகமம் 26:16 முழு மனதோடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது உபாகமம் 32 முழு மனதோடு. கர்த்தரிடத்தில் திரும்புவது உபாகமம் 30:10 முழு இருதயத்தோடு, முழு மனதோடு. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்றால், தேவன் எதை மட்டும் அங்கீகரிக்கிறார் என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்கள் மத்தியில் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், பிரசங்கம் எடுத்து உங்கள் மத்தியில் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதை நான் முழு மனசோடு செய்யலேன்னு வைங்களேன், நீங்கள் ஓகே சொல்லலாம், நீங்கள் ஒரு லைக்கு போடலாம், அதோட முடிஞ்சு. ஆனால் பரலோகம் இதை அங்கீகரிக்கணும்னா இதை நான் எப்படி செய்கிறேன் என்பதை பரலோகம் பார்க்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் செய்கிற காரியங்கள் தேவன் அங்கீகரிக்கலைன்னா, ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவார், என் கண்மலையும் மீட்பருமாகிய என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் பிரீதியாய் இருக்க கடவுள். என்ன வார்த்தை அது! அது ஏன் அப்படி அவர் ஃபீல் பண்றாருன்னா, ஆண்டவர் பிரியப்படலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த அமட்சியா லைஃப்ல ஏன் உரிமை எடுக்கலைன்னா, அவன் ஏதோ செய்யறான், ஆனா செய்யறது எதையுமே செய்யணுமேன்னு தான் செய்யறானே தவிர முழு மனதோடு செய்யறதுன்னா என்ன தெரியுமா? விரும்பி செய்யறது. எல்லாரும் பைபிள் படிக்கிறோம், எத்தனை பேர் விரும்பி படிக்கிறோம்? எல்லாரும் பயந்து ஜெபம் பண்றோம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், ஜெபம் பண்ணியா? லீவு டைம் பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணியான்னு கேட்க மாட்டோம். அப்ப நம்ம பயந்து ஜெபம் பண்றோம். யுத்தம்லாம் நடக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு தோணுது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பயந்து தானே ஜெபம் பண்றோம், விரும்பி. அப்ப நாம் விரும்பி செய்யாத எதுவுமே தேவன் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அங்கீகரிக்க மாட்டார். தேவன் அங்கீகரிக்கலைன்னா நான் செய்யறது எல்லாமே பிரயோஜனமே இல்லாதது. என் வாழ்க்கையில் தேவன் உரிமை எடுக்க வேண்டும் என்றால், நான் தேவனுக்கென்று செய்கிற எல்லாமே எப்படி தான் செய்யணும் தெரியுமா? விரும்பி செய்யணும், அல்லது முழு மனதோடு. அவன் கர்த்தரின் பார்வைக்கு 25 வயசு பையன். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பொல்லாப்பானதை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆகாப் துவங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒரு பக்கம், யூதாவின் ராஜாக்கள் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரும் வரிசையா பொல்லாப்பானதை நடத்தும் போது ஒரு 25 வயசு பையன் ராஜாவாக வரான். வந்ததும் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யறான். அதுல ஒரு காரியத்தை பாருங்கள், அந்த 25வது அதிகாரத்துல அவன் என்ன செய்தான் என்றால், 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜ்யபாரம் அவனுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை, இது எல்லா ராஜாக்களும் செய்யக்கூடியது, எல்லாருமே செய்யக்கூடியது. ஆமே, இன்னும் சொல்லணும்னா இந்த சீமை என்பவனை தாவீது கொலை செய்ய மாட்டார். ஆனா சாலமோனை மெதுவா தட்டி விடுவோம், மகனே என்ன பார்த்து செய்யணுமோ அப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிரு, ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இது எல்லாருமே செய்யக்கூடியது. ஆனா இவன் எப்படி செய்யறான் பாருங்க. 4வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களுடைய பிள்ளைகளை கொல்லாதிருந்தான். எவ்வளவு தெளிவா! 25 வயசு பையனுக்கு என்ன தெளிவுங்க இது! இவனா எங்க அப்பாவை இப்படி சொன்னான், இவன் குடும்பத்தை அப்படி அடிக்காம அவன் செய்த. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, பிரமாணம் என்ன சொல்லுது, அப்படி அவன் செயல்பட்டான்.
இப்படி செயல்பட்ட பிறகும் ஆண்டவர் அவன் லைஃப்ல முழு உரிமை எடுக்காம தள்ளி நின்று ஆலோசனை மட்டும் சொல்லுகிறார். ரீசன் என்னன்னா அவன் செஞ்சான், ஆனா எப்படி செய்யல தெரியுமா? அதை விரும்பி செய்யல, முழு மனதோடு செய்யல. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தது விரும்பி அல்ல, வலி தாங்க முடியாம, வலி தாங்க முடியாம, இதுக்கு மேல முடியாது, வலி தாங்க முடியாம, விரும்பி அல்ல. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் வெளிப்பிரகாரமா எகிப்தை விட்டாலும் எகிப்தை எங்க இருந்து விடல தெரியுமா? இருதயத்திலிருந்து விடல. என் இருதயத்துல நான் வேறொன்றை வைத்திருப்பேன் என்றால் நான் என்னதான் செஞ்சாலும் அது எப்படி ஆகாது தெரியுமா? முழு இருதயத்தோடு செய்வதாக ஆகாது. எனவேதான் தாவீது கேட்கிறான், என்னை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஆண்டவர் என்ன நீங்க ஒரு விசை கூட என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம்மை முழு உள்ளத்தோடு. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, முழு உள்ளத்தோடு, ஆமென், முழு பலத்தோடு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. எப்பொழுதுமே பிரியமானவர்களே, அதாவது படிக்கணுமே, பைபிள் படிக்கும் போது படிக்கணுமே படிக்கிறதுனால நமக்கு எந்த லாபம் கிடையாது. நம்ம வேணா சொல்லலாம், இன்னைக்கு நான் என்ன படித்தேன், பைபிள் படிச்சேன்னா அதை எப்படி எடுத்து படிக்கிறேன். நம்ம கிட்ட விருப்பமே இல்லாமல் ஒருத்தங்க பேசுறாங்கன்னா நம்மளால அவங்க கிட்ட பேச முடியுமா? அப்போ நம்ம ஐயோ படிக்கணுமே பைபிள் திறந்தா எப்படி ரேமா வெளிப்படும், வார்த்தை வெளிப்படும். வேத பாரகருக்கு பரிசேயருக்கு வெளிப்படாத, அவங்க எல்லாம் ஆலயத்தில் இருந்தாங்க, வெளிப்படாத வார்த்தை வனாந்திரத்தில் இருந்த யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்பட்டது. ஏன்? அவன் விரும்பினான். ஏலிக்கு வெளிப்படாத வார்த்தை, சீனியர் ஏலிக்கு வெளிப்படாத வார்த்தை ஒரு சின்ன பிள்ளையாண்டான் சாமுவேலுக்கு வெளிப்பட்டது. ஏன்? ஒருத்தன் விரும்பல, இன்னொருத்தன் விரும்பினான். என் ஆண்டவர் பதவியை வைத்தும் அனுபவத்தை வைத்தும் பேசுகிறவர் அல்ல, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எந்த அளவுக்கு விரும்புகிறோம், எந்த அளவுக்கு செய்யறத முழு மனதா செய்யறோம். கர்த்தருக்கென்று ஜெபிக்கிறதாகட்டும், ஆராதிக்கிறதாகட்டும், ஊழியம் செய்கிறதாகட்டும், தேவனை சேவிக்கிறதாகட்டும், கர்த்தருக்கென்று செயல்படுகிறதாகட்டும், எப்படி செய்கிறோம்? முழு மனதோடு. நாம் முழு மனதோடு செய்யாத ஒன்றையுமே தேவனால் என்ன செய்ய முடியாது தெரியுமா? அங்கீகரிக்க முடியாது. அப்ப நான் ஒரு காரியத்தை மனப்பூர்வமா செய்யலைன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா அவர் தள்ளிதான் நிற்பார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அநேகர் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் அவர் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்ன அருமையான வார்த்தை! இணங்கலையா? அப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு டிஸ்டன்ஸ் அப்படி கீப் பண்ணிட்டே இருக்கிறார். என் லைஃப்ல அப்படி இருக்கவே கூடாது. நம்ம லைஃப்ல ஆண்டவர் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் நான் கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன், கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறேன். ஏன்? மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அமத்சியா முழு இருதயத்தோடு அப்படி செய்யவில்லை. ஆனால் பவுல் வாழ்க்கையில் நீங்க பார்க்கும்போது, ஆமேன், தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்திக்கும் போது அவன் முதல்ல சித்தத்தை கேட்கிறான். அப்போஸ்தலர் 9:6. ஆமேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற 2 சித்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ தமஸ்குக்கு போ, அங்கே நான் உனக்கு தெரிவிப்பேன். அங்கே அவன் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். சித்தம் இன்னதென்பதை அறிந்த பிறகு அவன் செவி சாய்க்கிறான். அப்போஸ்தலர் 26:19. அப்போஸ்தலர் 26:19. அகிரிப்பா ராஜா கிட்ட தன் சாட்சியை சொல்லும் போது, அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இப்போ செவி சாய்க்கிறான். செவி சாய்ச்சிட்டு செய்யணும். எப்படி செய்யறான்? செய்யணுமேனா செய்யறான்,
இல்ல. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொண்டு ஆசையாய் தொடர்ந்து. இவர் எப்படி பண்றாரு தெரியுமா? ஆசையாய். ஒருத்தன் செய்யணுமே, 2 பேரும் செய்யறாங்க. அவனும் அமித்ஷியாவும் கீழ்ப்படுகிறான், பவுலும் கீழ்ப்படுகிறான். ஒருத்தன் செய்யணுமேனு செய்யறான், இன்னொருத்தன் ஆசையா செய்யறான். செய்யணுமேனு செய்யறவன் வாழ்க்கையில கொஞ்சம் தள்ளி நிற்கிறார் ஆண்டவர். ஆசையா செய்யறவன் வாழ்க்கையில இணைந்து நிற்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கங்கிறதெல்லாம் 2வது மேட்டர். எப்படி ஜெபம் பண்றீங்கங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மேட்டர். நம்ம இன்னைக்கு மைண்ட் எப்படி ஆயிட்டுனா, எப்படி எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் இதுதான் நமக்கு. அதுல ஒரு திருப்தி அடைகிறோம். நான் திருப்தி அடைய செய்யறதல்ல ஜெபம், நான் யாரிடத்தில் ஏறெடுக்கிறேனோ அவர் திருப்தி அடைய செய்யறது. ஆமென். அவர் திருப்தி அடைந்தார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆட்கொள்ளும். நாம் ஒரு 2 மணிக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமும் புலம்பல் பாடிட்டு இருக்கிறேன்னா எனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? சமாதானம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 2 மணிக்கு அப்படி நெட்டு முழங்கால் நின்று கையை அப்படி உயர்த்தி அப்படி வச்சு, ஆமென், போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ். ஆமென். நல்ல வேளை ஆண்டவருக்கு வாட்ஸ்அப் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு பிடிக்கிறான். அதான் தாவீது அழகா கேட்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரோம். ஏன் ஏசாயா 48 சங்கீதம் 32ல நான் உனக்கு போதித்து காட்டுவேன்னு நிறுத்திட்டாரு. ஆனா ஏசாயா 48ல நான் நடத்துவேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அதுக்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே பிரியமானவன் செய்கிற செயல், பிரியமானவனுடைய செயல். ஆண்டவர் சொல்ற, நான் நடத்துவேன் அவனை நான் தான் நடத்துவேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவ்வளவுதான். ஆவியானவர் அவரை அப்படி தூக்கிட்டே போயிட்டார். என்ன கண்ட்ரோலுங்க. ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த ஃபுல் கண்ட்ரோல்ல நம்ம வந்துட்டோம்னா நம்ம லைஃப் சேஃப் ஆயிட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எனக்காக பயன்படுத்துகிற வண்ணத்தில் நான் வைக்கக்கூடாது. எனக்காக ஆவியானவரை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? சும்மா சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி கேட்டா, ஹல்லேலூயா. நம்ம அதாவது சில நேரத்தில் அதான் அவரை துக்கப்படுத்துறது மாதிரி இருக்கும். அவர் யார் தெரியுமாங்க? திருத்துவங்கிற வேர்டு பைபிளில் கிடையாது. ஆனால் பரிசுத்தவான்கள் ஏன் இந்த திருத்துவம் அப்படிங்கிற வேர்டை சொன்னாங்க அப்படின்னா, அவர் அப்படிதான் பிதாவாகிய தேவன் எப்படியோ அப்படியே தான் குமாரனாகிய கிறிஸ்து எப்படியோ அதுல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட குறையாதவர் தான் பரிசுத்த ஆவியானவர். குமாரனாகிய கிறிஸ்து மாம்சமாக இந்த பூமியில வந்தார். அதனால நமக்கு காண்பிக்கப்பட்டார். தேவனுடைய தற்சரவும் கண்களுக்கு தெரியப்பட்டார். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். இப்போ இந்த ஹாலில் இந்த சர்ச்சில் திடீர்னு ஜீசஸ் உள்ள அப்படி என்ட்ராய் வராருன்னு எங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? மயங்கி விழுந்து கிடப்பானே. வேற என்ன பண்ணுவோம்? 3 வருஷம் கூட இந்த சீஷர்களே ஐயோ பேயின்னு கத்துனாங்க. நம்ம எல்லாம் சொல்லவா வேணும்? நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம் இல்லை? எவ்வளோ அதே ரெஸ்பெக்ட் தான் நம்ம யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஆனால் நம்ம அவரை எப்போ தெரியுமா யூஸ் பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த 2வது பாட்டுக்கெல்லாம் நீங்கள் சும்மா இருக்கணும் என் கூட. அந்த 3வது பாட்டில் டெம்போ கூட்டும் போது என்னை அப்படி ஆக்கி விட்டுட்டு நான் ஒரு 4 அந்நிய பாஷை பேசுவேன். அதுக்கப்புறம் செய்தி டைமில் அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துருங்க. ஆமாம், அதோட முடிஞ்சு. அடுத்த 6 நாள் எதுவுமே சொல்லாதீங்க ஆண்டவரே. எதுவுமே அந்த போதித்து நடக்க வேண்டிய வழியை ஆவியானவரும் போக ஒட்டாது இருந்தார். என்ன வேடுங்க அது? இந்த பவுலை பிடிச்சு நெல்லு. ஏன் இப்படி நம்ம லைஃப்ல வரமாட்டேங்குது?
அவன் பிரயத்தனம், அதாவது நான் தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நான் முயற்சித்தாலும் அது முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி என்ன இன்னொரு டைரக்ஷனில் கொண்டு போகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னா நான் சிறைச்சாலையிலும் என்னால் துதிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இருந்ததுனால தான் பவுலும் சீலாவும் நைட் எழும்பி நம்ம துதிப்போம். வா, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்த நாமம் உயர்த்து போதே அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, உந்த நாமம் உயர்த்தும் போதே. ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் அல்லேலூயா. பாடுவேன். எதை செய்தாலும் அமர்சியா முழு மனதோடு செய்யல. ஆனா அந்த பவுல் செய்யறது எப்படி செய்யறானா? ஆசையாய் ஆசையாய். உன்னை செய்யும் போது அவ்வளோ ஆசை, அவருக்கு அவ்வளோ ஆசை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏதாவது அடிகள் மிஸ் ஆயிருந்தன்னா அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு தன் பாடுகளை அப்படி மேன்மையாய் பார்க்கிறான். ஆசையாய் ஆண்டவருக்கென்று செய்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு விருப்ப குறைவு சபைகளுக்குள்ளே வந்துட்டு. ஆமென். மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் அநேக சபைகள் பூட்டப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஆசை அடிபட்டு போனது. அது என்னாச்சுன்னா, இப்போ நான் ஆசை இல்லாமல் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னா என்னால் இந்த அனுபவத்தை எங்கே கடத்த முடியாது தெரியுமா? என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாது. இன்னைக்கு நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை, அவர் அந்த அன்பை ருசிச்சது. அதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. என் தகப்பனார் எப்பொழுது பைபிள் எடுத்தாலும் அவர் முத்தமிட்டு வேதத்தை திறப்பதை நான் கண்டு வளர்ந்தேன். அதில் அவங்களுக்கு இருக்கிற ஆசை அது அப்படியே கொஞ்சம் நம்மளையும் பைபிள் எடுத்த உடனே அது எங்கே போகுது? நேராக வாய்க்கிட்ட போகுது. இனி நான் விருப்பமே இல்லாமல் பைபிள் படிக்கணுமே, ஐயோ பாஸ்டர் ஆகிட்டோம், செய்தி எடுத்தே ஆகணும், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எடுக்கணும், அதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பி இப்படி விருப்பமே இல்லாமல் செஞ்சால் அது என்ன ஆகாதுன்னா, என்னால் என்ன பண்ண முடியாது தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியாது. நம்மளே விருப்பம் இல்லாமல் ஜபிக்கிறதுல விருப்பம் இல்லை, எதுலேயுமே விருப்பம் இல்லைன்னா நம்முடைய தலைமுறைக்கு அதை எப்படி அணைஞ்ச ஒரு விளக்கு, இந்த ஒலிம்பிக் தீபம்லாம் தூக்கிட்டு போவாங்களா, அது அணைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஆள் கையில் கொடுத்து என்னத்துக்கு? இன்னொரு ஆள் கையில் கொடுக்கும்போது அந்த தீபம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? எரிஞ்சிட்டு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தாவீதால சாலமோன்ட்ட கொடுக்க முடிஞ்சதை சாலமோனால ரெகோபெயாமுக்கு கொடுக்க முடியல. அதனால ரெகோபெயாம் பீரியடு வந்ததும் அப்படியே ஒட்டையுது. இது ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு தானே. கர்த்தர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். விழுந்த கூடாரத்தை திரும்ப எடுத்து ஆனால் விழுந்தது தானே. அதில் ஏற்பட்ட நஷ்டம் தானே. அதில் போனது தானே. இன்னைக்கு நம்மளே விருப்பம் இல்லாமல் ஆசை இல்லாமல் இப்படி ஏதோ செய்யணும், ஏதோ வந்துட்டோம், ஏதோ ஆயிட்டோம். காலையில் 5 அதிகாரம் படித்து பழகிட்டு, ஆமென், படிக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ஓடாது. அதனால படிக்கிற சிலருக்கு சாயங்காலம் ஆனால் கை ஆடுறது மாதிரி. அது ஏன்னா பழகிட்டு பழக்கம் நல்லது தான்.
நல்லது. ஆனால் விரும்பி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் முதல்ல பிரியம் தான் பார்ப்பார், அதுக்கப்புறம் தான் நைட்டு பகல்ல ரெண்டாவது. நம்ம பிரியம் பார்க்க மாட்டோம், நம்ம இன்று வேதம் வாசித்தாயா அவ்வளோதான். எப்பா என்ன டீச்சர் சண்டே ஸ்கூலில் வேற இருக்கு, பைபிள் வாசிட்டு போகலன்னா டீச்சர் காதிலேயே கடிப்பாங்க, வேண்டாம் ஆண்டவரே. அப்படி இல்லை பிள்ளைங்க, அதை நீங்கள் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லும் போதே நீங்கள் டேஸ்ட் பண்ணி வந்ததை சொல்லணும். அது இன்னைக்கு என்ன சப்ஜெக்டு, இந்த வசனம் பெருசாக இருக்குது, நம்ம இன்னைக்கு சின்ன வசனம் படிப்போம். அப்படி இல்லை, பிள்ளைங்க அப்படி ஆமே அது அவ்வளோ அந்த ஆசையா நம்ம வந்து கடத்தணும். ஆமே இதனுடைய பெனிஃபிட் என்ன, பெனிஃபிட் என்ன? மொத்தமாக அவர் பிடியில் இருப்போம். மொத்தம் அவர் பிடியில் இருந்தா எத்தனை சிறையிருப்பின் அனுபவம் வந்தாலும் துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், மகிமைப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், ஆமென், இந்த அமத்சியா லாபத்தை பார்த்து வார்த்தைக்கு செவி கொடுத்தான். லாபத்தை பார்த்து, அதாவது ஆண்டவர் வந்து தேவ மனுஷனை கொண்டு பேசுறார், இப்படி போனா பிரச்சனை இருக்கும், ஆண்டவர் கூட வரமாட்டார். அவங்க போக மனசா இருந்தப்போ விழப்பண்ணவும் ஒத்தாசை செய்யவும் தேவனால் தான் கூடும், உன் கூட இருக்கிற மனுஷர்களால் அல்ல. அப்படி சொல்லும்போது இப்போ இவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா, அப்போ அந்த 100 தாலந்துக்கு நான் என்ன செய்யணும்? உடனே என்ன வேர்டு கொடுக்குறாருன்னா, தேவன் அதை பார்க்கிலும். அப்போ இப்படி ஒரு வேர்டு கொடுக்கலைன்னா அமத்சியா என்ன பண்ண மாட்டான்? செவி சாய்க்க மாட்டான். இன்னைக்கு நாம ஒன்று செய்யணும்னா கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். லாபம் பார்த்து வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், லாபம் பார்த்து. அதாவது நம்முடைய ஆரம்ப ஸ்டேஜ் எல்லாமே அப்படிதாங்க. 75வது வயசுல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது உன் தகப்பன் வீட்டை, உன் இனத்தை, உன் தேசத்தை விடுன்னு சொல்லும் போது அவர் நான் இப்படி செய்வேன்னு சொல்றார். என்ன சொல்றார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஆனா 22வது அதிகாரத்துல, அதாவது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல, நீ மோரிய மலைக்கு போன்னு சொல்லுவார்ல, நீ போ, அங்க நான் உனக்கு அது செய்வேன் இது செய்வேன் ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. அவன் வாழ்க்கையை தான், அவன் குடும்பத்தை தான் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். பிள்ளையாண்டான் மேல கைய வச்சிடாத. என்ன கண்ட்ரோல்! இன்னைக்கு நம்மில் அநேகர், என்னை உட்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன், நம்மில் அநேகர் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னா அதனுடைய பெனிஃபிட் என்ன, அதனால் லாபம் என்ன? பாருங்கள், யாக்கோபு வனாந்தரத்தில் ஒரு தலைகீழ ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துட்டு கர்த்தர் பேசுவார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் பேசும்போது யாக்கோபு எழும்பி டிமாண்ட் வைக்கிறான். என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் என்னோடு இருந்து, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள், நான் போகிற வழியிலெல்லாம் எனக்கு காப்பாற்றி, எனக்கு உண்ண உணவு, எனக்கு வஸ்திரம் இதெல்லாம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். இப்படி நீங்க பண்ணா, அடுத்த வசனம், நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் தருவேன். அப்போ நான் ஒண்ணு ஆண்டவருக்குன்னு செய்யறதுக்கு பின்னாக எனக்கு என்ன தேவை இருக்கு? அதுல லாபம். நான் இப்படி நான் சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன யூஸ்? நான் நான் 2 மாசம் வந்து பார்த்தேன், எனக்கு சுகம் கிடைக்கும்னு. லாபம் பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே நம்முடைய வாழ்க்கையில் தொடருவோம் என்றால் ஆண்டவர் கொஞ்சம் தள்ளிதான் நிற்பார். ஆமென். லாபம் பார்த்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்போம்னா ஆண்டவர் தள்ளியே நிற்பார். ஆனால் இந்த பவுலை பாருங்கள், அவர் சொல்றாரு பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 7, 8 வசனங்கள்ல, எனக்கு எது தெரியுமா லாபம்? கிறிஸ்து தான் லாபம். கிறிஸ்துவை எனக்கு ஆதாயமாக்கி கொள்வதற்காக எனக்கு என்னெல்லாம் லாபமா இருந்ததோ அதை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். ஒருத்தன்
ஒருத்தன் வாழ்க்கையில கர்த்தர் முழு உரிமை எடுக்கிறார், இன்னொருத்தன் வாழ்க்கையில கர்த்தர் தள்ளி நிற்கிறார். ஏன்? ஒருத்தன் லாபம் பார்த்து இந்த சர்ச்சுக்கு போய் ஒரு 6 மாசம் போன அற்புதம் நடக்கும், தப்பு இல்லை. 6 நாள்லயே அற்புதம் நடக்கும். ஆனா நான் வர்றது இப்படி ஒரு லாபத்தை பார்த்து இருக்குமானால், நான் நெருங்கி போய் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், தொட்டு என்ன கிடைக்கும்? எனக்கு சுகம் கிடைக்கும். அப்போ நான் ஒரு லாபம், எனக்கு அதுல ஒரு லாபம் இருக்கிறது. நான் நெருங்கி போறதுல எனக்கு ஒரு லாபம் இருக்கிறது, தொடுறதுல. ஆனால் ஆண்டவர் தம்மோடு இருக்க அழைக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா சொல்ல, நீ உன் படகை விட்டு வா, விட்டு வா. ஆமே, நீ வா, விட்டு வா. எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நீ என் பின்னாடி வந்தா இதை விட 4 படகு நிறைய மீன்களை நான் உனக்கு தருவேன். அப்படி சொல்லவே இல்லை அவரு. ஆனா ஒருத்தன் ஆண்டவருக்காக என் நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு வாரான் தெரியுமா, அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய பிளெஸிங் இம்மையில மட்டுமல்ல மறுமையிலும் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆமே, நம்மில் அநேகர் இந்த ஓர்பாள மாதிரி தான் இருக்கிறோம். நகோமி கூட புறப்பட்டது ஓர்பாளும் ரூத்தும், 2 பேரும் புறப்படுறாங்க. 2 பேரும் தான் புறப்பட்டாங்க. நகோமி கூட தான் போனோம் அப்படின்னு. அப்பொழுதுதான் நகோமி சொல்றாங்க, ரூத் 1வது அதிகாரம் 11 முதல் நீங்க பார்த்து 10வது வசனத்துல, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம். யார் சொல்றாங்க? 2 பேரும் சொல்றாங்க. அப்ப நகோமி சொல்றாங்க, என் கூட ஏன் வர்றீங்க? உங்களுக்கு ஒரு லாபமுமே இல்லை. இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? இங்க பாருமா, உன் தீர்மானம் எல்லாம் கரெக்டு தான், ஆனால் லாபம் பெருசா இல்லை அப்படின்னு சொன்னதும் ஒரு தார்பால் போட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே கிஸ் பண்ணா, போயிட்டு வரேன் மாமி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா லாபம் இல்லை, லாபம் இல்லை. எனக்கு நான் பைபிள் படிச்சு என்ன யூஸ்? நான் ஜெபம் பண்ணி என்ன யூஸ்? லாபத்தை நான் இப்படி செஞ்சா. ஒரு சாட்சி சொல்லியிருப்பாங்க, நான் 1000 ஸ்தோத்திர பலி புக் எடுத்து படித்தேன். அது 1000 ஸ்தோத்திரம் முடிகிறதுக்குள்ள என் வியாதி நீங்கிட்டு, அதுவரை ஸ்தோத்திரம் சொல்லாதவன் கடையில் நிற்கிறான். எதுக்கு 1000 ஸ்தோத்திர பலி? தப்பு. எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ற? ஆமே, லாபத்துக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு இல்ல. ஆண்டவர் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார்? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை. ஆனா நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்? கரெக்ட் தானே? யார சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? வீட்டில் கண்ணாடி கரெக்டா தெரியும். ஆமே, எதுக்கு? எந்த அதிகாரம் படிச்சீங்க நீங்க? நாங்கள் இந்த சங்கீதம் 91 படிச்சு, இந்த கோவிட் வந்தப்போ அது படிக்கும்போது அப்படி ஓகே படி. எதுக்கு படிக்கிறோம்? லாபத்துக்கு. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தது. ஏன்? எனக்கு கிறிஸ்து வேணும், இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், இயேசு வேணும் ஓரோ நிமிஷமும், இயேசு வேணும் என் அந்தியம் வரை பிரியனே வேணும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆரம்ப நிலை இப்படித்தான் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் இருந்தது. பேதுருவே கேட்டானே, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? இன்னைக்கு வரைக்கும் நிறைய காரியங்கள் குடும்பத்தில் நடக்கல, எதிர்பார்த்த காரியம் வாய்க்கப்படல. ஆனாலும் அவர் வேணும்னு உண்மையா உட்கார்ந்து இருக்கிற உள்ளமே, உங்களுக்கான செய்தி, கர்த்தர் உங்களை பவுல போல ட்ரீட் பண்றார், பவுல போல ட்ரீட் பண்றார். இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கணும். நானே முயன்றாலும் சரி, போக மனசா இருந்தா போ. சில சொல்லுவாங்க தெரியுமா, எங்கேயா போகும்போது, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஏதோ எனக்கு சரியில்லை, அதையும் தாண்டி போறீங்கன்னா போங்க, முடிஞ்ச எகர போக முடியுமா? ஆமே, அதையும் தாண்டி போறீங்கன்னா போங்க. எப்படிங்க இருக்கு? ஆண்டவர் சைட்ல நின்று, ஆண்டவரே
நீங்க கேலரியில இருந்து எங்களை களத்தில் விடக்கூடாதுப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா. மீதி எல்லாரும் கேலரியில இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க என் கூட வாங்கப்பா. நீர் என்னோடு, நீர் என்னோடு. ஆமென், ஆமென். ஓர்பாள் முத்தமிட்டு, ஏன்னா இனி லாபம் இல்லை, இனி ஏன்னா நகோமி சொல்லிட்டாங்க, இங்க பாருமா என் கற்பத்து இனி ஒரு பிள்ளைய நான் பெற்று வளர்த்து உனக்கு தரதுக்குள்ள பாட்டிக்கு ஆசையை பத்தியலாம். அது ஏன்னா எப்படியாவது விஷயத்தை சொல்லி ஆகணும். சொல்லியாச்சு. சொன்னதும் ஓர்பால் பார்த்தா கரெக்டு தான், சரி நான் உம்மா முடிச்சு போயாச்சு. ஆனா ரூத் சொல்றா, அவ அந்த இடத்துல லாபத்தை பேசல, ஜீவனையும் மரணத்தையும் பேசுற. ஜீவனையும் மரணத்தையும் பேசுறான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். அவ ஆசையில என்ன தெரியுமா? நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். ஹல்லேலூயா. நீர் தங்கும் இடத்தில். glory. ஓராபா கராபா சந்தராபா லாராதரா. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஏசையா, ஏசையா. ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. இயேசு கிறிஸ்துவை 2 சீஷர்கள் ஃபாலோ பண்றாங்க. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது, எடுக்க வேண்டாம். யோவான் ஸ்நானன் சொல்லி இயேசுவை பின்பற்றின 2 சீஷர்கள். ஒருவன் பெயர் அந்திரேயா. அந்த 2 பேர் பின்பற்றும் போது இயேசு திரும்பி என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். அதனால் என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், என்ன? அவங்க கேட்டாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அவ்வளவுதான். இயேசுவுக்கு மனம் கொழுந்துட்டு. ஆமே. இன்னொருத்தண்ட இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனா இவங்களை கூட்டிட்டு போறார். எங்க தங்கி இருக்கிறாரோ அங்க. ஏன்னா இவங்க ஆசை என்ன தெரியுமா? இவரோடு இருக்க. ஆமே. யோவான் சுவிசேஷம் இந்த வசனம் எடுத்தீங்களா? 39 வாசிங்க. வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து 1:39. அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார். அவ்வளவுதான். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்க நான் தங்கணும். நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிக்கணும். சிலுவையில நம்ம மரிக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட மரிக்கணும். இதுக்காக எல்லாவற்றையும் நான் என்னவென்று எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஜெபம் பண்ண பிரச்சனை பெருசாகுது. ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் பெருசாச்சுன்னா ஜெபம் பண்ணும். பிரச்சனை பெருசாச்சுன்னா ஜெபத்தை விட்டுரும். ஏன்னா லாபம் இல்லைல்ல. ஆமென். லாபத்தை வைத்து வார்த்தையை கீழ்ப்படுகிற. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே. முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி அகல ஆள எவ்வளவாய் அன்பு கூர்ந்தா. ஆமென். என்ன துன்பங்கள் ரூத் சொல்றாங்க, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால்
கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும். அவன் உண்மையிலேயே நஷ்டப்பட்டு வந்தவள் ஓர்பாளான்னு கேட்டா இல்ல, ரூத். ஆனால் ஹல்லேலூயா, அவ இழந்ததிலும் ஆமென் பெத்லகேமிலே அவருடைய செட்டையின் நிழலிலே அதிகம் 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 நல்ல கைகளை தட்டி அந்த நிறைவான பலன், அந்த நிறைவான பலன், அந்த நிறைவான பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. மூன்றாவது, இந்த அமத்சியாவினுடைய செயல் என்ன அப்படின்னா, வெற்றிக்கு பிறகு மகிமையை மாற்றினான். மகிமையை மாற்றினான். 2 நாளாகமும் 25:14 வாசிக்கலாம். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டி. ஒரு வெற்றிக்கு பிறகு அல்லது ஒரு உயர்வுக்கு பிறகு, ஒரு வளர்ச்சிக்கு பிறகு மகிமையை மாற்றுகிறது. ஆமென். நான் கர்த்தர், என் மகிமையை வேறு ஒன்றுக்கும் கொடேன். மகிமையை மாற்றக்கூடாது. வேதத்தில் மகிமையை மாற்றின அநேகரை பார்க்க முடியும். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை மாற்றினாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தாங்க. ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க? ஒன்று, அவங்க எங்க வளர்ந்தவங்க? எகிப்தில் வளர்ந்தவங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஆமென், இந்த கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தா நம்ம இஷ்டப்படி நம்ம என்ன பண்ணலாம்? செய்யலாம், வாழலாம். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கினார்கள், எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ அவருக்கு நான் மகிமையை செலுத்திட்டு இருந்தா என் இஷ்டப்படி ஓட விட மாட்டார். வாயினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய, ஆமென், அப்படி போட்டுருவார். அதுக்கப்புறம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அவன் போட்டு இழுத்து வச்சுட்டு தான் ஓட. ஆமென். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பாவம், அதையே நம்ம தான் தூக்கிட்டு போனோம். மகிமையை மாத்துறாங்க. ஆசா என்கிறவன் சத்துருக்கள் எதிர்த்து வந்த போது அவன் தோத்துருவான்னு தெரிஞ்சதும் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி நின்னா தெரியுமா? பலமுள்ளவன் பலனற்றவன் அப்படி சொல்லி ஜெயித்த வாங்கிட்டான். வாங்கி வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ வசதி வந்துட்டு எல்லை பெரிதாகுது. அப்படி சீரிய ராஜா கூட அப்படியே லிங்க் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா நம்ம அவனை அடிக்கலாம். மனுஷனை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தரை விட்டுட்டான். அதாவது கர்த்தரை சார்ந்திருந்து பிறகு மனிதனை சார்ந்திருக்கிற அனுபவம் இருக்கிறது அல்லவா, அதுவும் மகிமையை மாற்றுகிறது. ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி வைக்கணும்னு கிடையாது. கர்த்தரை சார்ந்திருந்து அந்த வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசியுங்கள். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவை ஆசாமிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா. கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார். நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட உங்க கையில ஒப்பு கொடுத்தா, இப்ப நீ மனுஷனை சார்ந்து கொண்ட அது தப்பி போயிட்டு. இந்த கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை விட்டு நான் வேற எதை சார்ந்து கொள்ளுகிறதும் மகிமையை மாற்றுகிறது. ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சீரியரின் தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட்டான். ஏன் சீரியரின் தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட்டான்னா, சீரியருக்கு கிடைத்த ஜெயத்தை பார்த்தான். சீரியருக்கு இஸ்ரவேல் மேல யூத ஜனத்தின் மேல ஜெயம் கிடைக்க காரணம் என்ன? கர்த்தர் இவர்களை ஒப்பு கொடுத்தார். இதை பார்க்கல. மாறாக அவன் எப்படி பார்த்தான்னா, அவனுக்கு மட்டும் பிசினஸ் எப்படி வளருது,
நேராக போய் பார்ப்போம். அண்ணா ஒன்று வச்சிருக்கிறான், ஆடிட்டு இருக்கு. நம்ம மெதுவாக ஒன்று, உனக்கு ஏன் நஷ்டம் ஆச்சு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செஞ்ச ஆகாசு, அதனால கர்த்தர் என்ன பண்ணார்? ஒன்ன கைவிட்டார். அதனால நீ தோத்து போன. நீ அதை சரி பண்ணாம நீ இன்னொன்ன கொண்டு வந்து மகிமையை மாற்றாத. ஆகாப் மகிமையை மாற்றினான், பாகாலை உள்ள கொண்டு வந்தான். அவன் மகிமையை மாற்ற காரணம் என்ன தெரியுமா? அந்நிய நுகத்தில் அவன் இணைக்கப்பட்டது. அவன் யாரோட இணைக்கப்பட்டிருந்தான்? யேசபேலோடு. இன்னைக்கு நிறைய மகிமையை மாற்றுகிற அனுபவம் கர்த்தர் விலகிடுவார். ஆனால் பவுலை பார்த்தீர்கள் என்றால், அவன் குதிரையிலிருந்து விழுந்த பிறகும் சரி, எழுந்த பிறகும் சரி, சபையை கட்டும் போதும் சரி, அவன் கல்லெறியப்படும் போதும் சரி, அவன் சொல்லும் வார்த்தை, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால். கொஞ்சமும் அந்த மகிமையை மாற்றவில்லை. 2 கொரிந்தியர் 3:5 எங்கள் தகுதி தேவனால். 1 கொரிந்தியர் 3:6வது வசனம் 7வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், ஆமென், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். 2 கொரிந்தியர் 3:6. ஆமென். நீங்க இப்கார் எலிசாமான்லாம் கிடக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளாக வந்து போயிட்டாங்க. ஆமென். 3:7 அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. நான் ஒண்ணுமே கிடையாது. 6ல் சொல்ல, நான் நட்டேன். நான் எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா? நான் நட்டேன்னு எதுக்கு சொன்னீங்க? நான் ஒன்றும் இல்லை, இதுக்கு தான் சொன்னேன். இதோ எது நட்டான் தெரியுமா? ஆமா நட்டான், அவன் ஒன்றும் கிடையாது. இதுக்கு நீர் பாய்ச்சினான் தெரியுமா? ஆமா, அவனும் ஒன்றும் கிடையாது. நம்மளை சொல்ல மாட்டோம், இன்னொரு ஆளை சொல்லுவோம். நான் நட்டதுனால தான் வளர்ந்து, அவன் நீர் பாய்ச்சினதுனால ஒன்றும் இல்லை. அவன் எங்கே பாய்ச்சினான்? பக்கத்தில் ஃபுல்லாக வேஸ்டா. ஆமே, அப்படி இல்லை. நான் ஒன்றும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை, இது தேவனாலே. இந்த மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏறாவது மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கல. ஆண்டு மகிமையை மட்டும் எடுக்கவே கூடாது. அதை வேற யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்க. 4வது அமர்சியா கண்டிப்பை ஏற்கவில்லை. 2 நாளாகவும் 25வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். தன்னோடு அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக ஸ்டாப் அப்படிங்கிறான். தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க பாரு, இந்த மாதிரி விக்கிரகத்தை வச்சு இது பண்ணாத, ஆண்டவர் தான் உனக்கு ஜெயத்தை தந்தார், இது பெரிய அழிவை நோக்கி போற அப்படி சொன்னதும் ஸ்டாப் அப்படிங்கிறான். அவனுக்கு அது பிடிக்கல. அமத்சியா கண்டிப்பை ஏற்கவில்லை. ஆனா பவுல் தேவன் கொடுத்த முள்ளை ஏற்றுக்கொண்டான். ஜீசஸ் தேவன் கொடுத்த முள்ள, இது தேவன் கொடுத்ததுன்னு தெரிஞ்சிட்டு அது வரைக்கும் அவன் எப்படி தெரியுமா பார்த்தான்? இது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதன் தான். ஆனா யார் அலோவ் பண்றா? தேவன் அப்பாயின்ட் பண்ண தூதர்கள்ல ஒரு ஆள் யாரா இருந்தா? சாத்தானுடைய. ஆண்டவரே, எனக்கு அப்படி அப்பாயின்ட் பண்ணாதீங்க அப்படிதானே சொல்றீங்க. இது தேவன் கொடுத்து, அதனாலதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. சரீரத்தில் முள் என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 10 வரை எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். காயின் மேல தேவ தண்டனை விழுந்த போது காயின் சொல்றான், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 4:13 எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அவன் அக்செப்ட் பண்ணல. ஆனா எரேமியா சொல்லுகிறான். எரேமியா 10வது அதிகாரம் 19வது வசனம். போன வெள்ளிக்கிழமை கேட்டோம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 10:19. ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம்
கொடிதான் இருக்கிறது. அடுத்த வார்த்தை, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று சொல்லுவேன். இந்த வலி என்னால தாங்க முடியும், ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டியது. ஏற்றுக்கொள்ளணும். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. பிதா சைலண்டா இருக்கிறார். பரலத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தும் போது புரிந்து கொண்டார், இதை நான் ஏற்றுக்கொள்ளணும். நீங்க தரத, நீங்க என்ன தரீங்களோ அது போதும் ஆண்டவரே. ஆண்டவர் கண்டிக்கிறாரா? ஏற்றுக்கொள்ளணும். தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என் தலையை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எண்ணெயை போல இருக்கும். ஆமே, கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளணும். சவுலால ஏற்றுக்கொள்ள முடியல, அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்தான். தாவீது ஏற்றுக்கொண்டான். ஒரு தேவ பிள்ளை ஏற்றுக்கொள்ளணும். இந்த அமத்சியா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஸ்டாப் அப்படின்ட்டான். ஆமே. ஐந்தாவதாக 2 நாளாகமம் 25-27 அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். அவன் எப்போ பின்வாங்க ஆரம்பிச்சானோ அதிலிருந்து எல்லாமே அவனுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, 2 பேருடைய வாழ்க்கை 5 காரியங்களை ஒப்பிட்டு உங்க மத்தியிலே ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி வார்த்தைகளை சொன்னேன். ஒருவன் வாழ்க்கையில் ஆலோசனை இருக்கிறது, ஆனா ஆண்டவர் தள்ளியே நிற்கிறார். ஆமென். இன்னொருத்தன் வாழ்க்கையில் ஆலோசனையோடு கூட கர்த்தர் துணையாக நிற்கிறார். அமத்சியா வாழ்க்கையில சறுக்கல் வந்த போது தூக்கிவிட கர்த்தர் இல்லை. ஆனா பவுல சாகும் வரை கல்லறிந்த போது கூட கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார். ஆமென். புயலின் மத்தியில கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார். விரியன் பாம்பு கடித்த போது கர்த்தர் அவனை எழுப்பி விட்டார். அவனுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வைத்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இடைபட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த அமத்சியாவின் வாழ்க்கையின் முதல் பகுதி ஜெயம், பிற்பகுதி தோல்வி. பவுலின் வாழ்க்கையில முடிவு வரை. ஆமென். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல நல்லா பிரகாசித்து விட்டு பிற்பாடு ஒண்ணும் இல்லாம போறதற்கல்ல தேவன் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கிறது. ஹல்லேலூயா. நமக்காக பரிசுத்த ஆவியானவர் தந்தருளி இருப்பது நம்மை வழி நடத்துவதற்காக, செவ்வையான வழியிலே நடத்துவதற்காக, ஆலோசனையின்படி நடத்தி மகிமையிலே சேர்த்துக் கொள்வதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, அமத்சியாவை போல அல்ல, பவுலை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தி. ஒரு ஜெபமாக வைக்கலாமா? ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையால் நடத்திடுமே. 2 கைகளை உயர்த்தி, நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிறோம் ஏசையா. மனப்பூர்வமாய் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதோடு. ஏசையா, நான் முழு மனதோடு எதை செஞ்சாலும் செய்யணும். ஆண்டவரே,
அமட்சியாவ மாதிரி இல்லாம பவுல மாதிரி செயல்பட எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியா லாபம் பார்த்து பழகிற உறவு நல்ல உறவு இல்லை. ஆண்டவரே, என்கிட்ட உங்களுக்கு எந்த லாபம் இல்லைன்னு தெரிஞ்சும் என்கிட்ட வந்து பழகுன தெய்வீக உறவே, ஒரு நாள் இனியும் உம்மை வேதனைப்படுத்தாம எதற்காக நீர் எங்களை பிடித்தீரோ அதை அடைய ஆசையாய் தொடர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு சொல்வீங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிப்பேன் உன்னை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வேறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் வளர்த்தீர் இவ்வளவாய், வளர்த்தீரே இவ்வளவாய். உம் நாமம் மகிமைக்காக. மகிமையை மாற்றாதே சகோதரா, மகிமையை மாற்றாதே சகோதரி, மகிமையை வேறொன்றுக்கு கொடாதே. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை எந்த உயிரை பார்க்கிலும் கடைசி அப்படியே கைகளை அசைத்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை. ஹல்லேலூயா பாடி முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ் ரபல பதர பதரப சந்தர பல பதரோ. worship him. முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு சபையே ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படு. சரப கரப தோரோலோரோடோரோ மசரே. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். உங்க கிருபை மிகவும் பெரியது. உங்க சமூகத்தில் இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து பாட, துதிக்க, ஆராதிக்க கிருபை தந்து எங்களோடு பேசினீர். அமட்சியாவை போல அல்ல, பவுலை போல
முழுமையான அர்ப்பணிப்போடு முழு மனதோடு ஆண்டவரே பின்வாங்காமல் தொடர கிருபைத்தார். லாபம் எதிர்பார்த்து பழகுகிற அனுபவம் வேண்டாம். எங்களுக்கு லாபமே நீங்க தான். நீங்க வேணுங்கிற அனுபவத்துல நெருங்கணும். ஆண்டவரே கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை சுகபலத்தை கொடுத்து காத்துக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.